Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to discuss about will and would. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வில்லுனா என்ன, வுட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வில், வுட் இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வில் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது, ஃப்யூச்சருக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் வில். ஆனால் வுட் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வில்லு வந்து இனிமேல் நடக்க போகிற விஷயங்களுக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். ஆனால் வுட்டு வந்து நம்ம ஏற்கனவே நடந்திருக்கோம், இப்போ அது நடந்துகிட்ருக்கோம், ஃப்யூச்சர்லேயும் அது நடக்கும். அப்போ கண்டினியூஸாக ஒரு செயல் வந்து உங்களுக்கு ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு வுட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், she will go to the movies with him. அவள் அவனுடன் சினிமாவிற்கு செல்வாள் அப்படிங்கிறதான் இதோட பொருள். அப்போது இது வரைக்கும் அவங்க போகலை, இப்போயும் அவங்க போகலை, இனிமே தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா போக போகிறாங்க. அதுவே நீங்கள் வுட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் she would go to the movies with him every Sunday. அவங்க ரெண்டு பேரும் போன சண்டேவும் போயிருக்கிறாங்க, இந்த சண்டேவும் போவாங்க, இனி வர்ற சண்டேவும் அவங்க என்ன செய்வாங்க, சினிமாவுக்கு போவாங்க. ஸோ இது வந்து 3 காலத்தையும் குறிக்கிறதுனால நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். வில் வுட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில்லுங்கிறத நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வில்லுனாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். அப்போ வில்லுனாலே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர்றது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ப்ரிடிக்ஷன்னா ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ப்ரிடிக்ஷன்னா ஒரு கணிப்பு, அவன் இன்னைக்கு வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு விஷயத்த கணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த வில் யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ராமிஸ். ஓகே, உறுதி அளிக்கிறது. கண்டிப்பா நான் நாளைக்கு வந்துடுவேன், இந்த ஃபங்க்ஷன் தானே, நான் கண்டிப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராமிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்றதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராமிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளான். நாளைக்கு நம்ம கண்டிப்பா கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம ஸ்கூல் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அந்த பார்க்குக்கு போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த முன்னாடியே நம்ம பிளான் பண்றதுக்கு வில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இன்டென்ஷன் அப்படின்னா ஒரு நோக்கம், ஒரு நோக்கத்துக்காகவும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சர்டைனா உறுதி. ப்ராமிஸை வந்து வாக்குறுதின்னு சொல்லுவாங்க, பட் சர்டைன்ங்கிறது உறுதி அளிக்கிறது. இப்போ நம்ம எக்ஸசைஸோட பார்க்கலாம், இன்னும் நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி வில் வச்சு யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் நம்ம எழுதணும். இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கலந்து கொள்வேன் அப்படிங்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் தான் இந்த சென்டென்ஸை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஐ. அடுத்து வேர்ப் என்ன இந்த சென்டென்ஸ்ல, கலந்து கொள்றதுதான் இங்க வேர்ப். கலந்து கொள்றத நம்ம என்ன சொல்லுவோம், அட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அட்டன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், ஏற்கனவே நம்ம கேன் வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எஸ், என்னது, சப்ஜெக்ட், கேன், வேர்ப், அடுத்து வர்ற ஆப்ஜெக்ட்ஸ் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் வில்லுக்கு நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுத போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து வில் எழுதணும், அடுத்து வேர்ப் எழுதணும், அதாவது வேர்ப் 1 ஃபார்மேஷன் எழுதணும், அடுத்து உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸை இன்னைக்கு ஃபார்ம் பண்ண போறோம். சரியா? இப்போ சப்ஜெக்ட் போட்டோம், அடுத்து என்ன போடணும், வில் போடணும். வில்லுக்கு அடுத்து என்ன வரும், அட்டன், அதாவது வேர்ப் வரும். இங்க வேர்ப் என்ன அப்படின்னா அட்டன் தான் வேர்ப். கலந்து கொள்றதுதான் இங்க வேர்ப். எதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கூட்டத்துல கலந்துக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ கூட்டத்தில் அப்படின்னு நம்ம எழுதும் போது என்ன போடணும் அப்படின்னா த மீட்டிங். ஓகே, கூட்டத்தில் கலந்து கொள்வேன் அப்படின்னா ஐ வில் அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
இங்க வந்து நம்மளுக்கு நாளை அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துருக்காங்க. நாளை, நாளை மறுநாள், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸுக்கான ஒரு கீவேர்டு. இங்க கீவேர்டு என்ன அப்படின்னா நாளை. நாளை அப்படிங்கும் போது நம்ம அதை என்ன எழுதணும்? டுமாரோ. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? இந்த சென்டென்ஸ் பாருங்க. நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வேன் அப்படிங்கிறத ஐ வில் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். நம்ம எந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா இதுல உள்ள ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வில், அடுத்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அடுத்து ஆப்ஜெக்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதுவும் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். அவள் அடுத்த வருடம் பட்டம் பெறுவாள். அவ அடுத்த வருஷம் தான் என்ன பண்ண போறா? பட்டம் பெற போறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டம்ங்கிறது கிராஜுவேட். ஓகேங்களா? இப்போ அவள் ஷி. சப்ஜெக்ட் எழுதியாச்சு. சப்ஜெக்ட் அடுத்து என்ன போடணும்? வில் போட்டாச்சு. இங்க இந்த சென்டென்ஸ்ல வெர்ப் என்ன அப்படின்னா கிராஜுவேட் தான் வெர்ப். பட்டம் பெறாங்க இல்லையா, அதுதான் இங்க வெர்ப். கிராஜுவேட். ஓகே, கிராஜுவேட். இந்த பட்டத்தை அவங்க எப்ப பெற போறாங்க அப்படின்னா அடுத்த வருடம். ஃபியூச்சர் டென்ஸ்க்கான கீவேர்ட்ல இதுவும் ஒண்ணு. அடுத்த வருடம் அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் அடுத்த வருடம் பட்டம் பெறுவாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. she will graduate next year அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் சென்னைக்கு பயணம் செய்வார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர்கள் தான் நம்மளுக்கு இங்க சப்ஜெக்ட். அவர்கள்னு சொல்லும்போது நம்ம தே யூஸ் பண்ணணும். சரிங்களா? சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து வெர்ப்புக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்? வில். வில்லும் போட்டாச்சு. இங்க இந்த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு வெர்ப் என்ன அப்படின்னா பயணம், அதாவது டிராவல். டிராவல் தான் நம்மளுக்கு இங்க என்ன அப்படின்னா வெர்ப். ஸோ இந்த வெர்ப்புக்கு டிராவல் அதையும் எழுதியாச்சு. தே வில் டிராவல். அவர்கள் பயணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்க பயணம் செய்யறாங்க? சென்னை. அப்போ நம்ம சென்னையும் இதுல ஆட் பண்ணணும். அப்ப சென்னைக்கு பயணம் செய்யறாங்க. சென்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது இக்குன்னா நம்ம என்ன போடணும்? டு. சென்னைக்கு பயணம். அப்ப சென்னை. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அவர்கள் சென்னைக்கு பயணம் செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம தே வில் டிராவல் டு சென்னை அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு மேக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். உட் எப்படி பயன்படுத்துறது, அது எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உட். உட்டுங்கிறத நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா கண்டிஷனல். கண்டிஷனல்னா நிபந்தனையோட ஒரு சுச்சுவேஷனை சொல்லும் போது நம்ம கண்டிஷனல் கிளாஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹைபோதெட்டிக்கல். ஹைபோதெட்டிக்கல்னா ஒரு அனுமானம். ஓகே, நான் அவர் இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன், இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம். அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நாளைக்கு கண்டிப்பா மழை வரும், அது வருமா வராதான்னு தெரியாது, பட் இருந்தாலும் அது ஒரு அனுமானத்துல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம உட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பொலைட். பொலைட் அமைதியா கேட்கறதுக்கும் ரெக்வஸ்டா கேட்கறதுக்கும் நம்ம உட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாசிபிலிட்டி. ஒரு விஷயம் இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருந்தாலும் நம்ம உட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாஸ்ட் ஹேபிட். ஒரு விஷயம் இது ஒரு ஹேபிட்ஸா கூட இருக்கு. நான் மாசம் அந்த ஆசிரமத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா நான் வருஷம் ஒரு டைம் என்னோட சொந்த ஊருக்கு போவேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க கரெக்டா நீங்க அந்தந்த டயத்துல செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம உட் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் ஹேபிட் டெய்லியும் நீங்க செய்யறதா இருக்கலாம், இல்ல மாசத்துக்கு ஒரு டைம் செய்யறதா இருக்கலாம், இல்ல வருஷத்துக்கு ஒரு டைம் செய்யறதா இருந்தாலும் ஓகே. எப்படி செஞ்சாலும் அது ஒரு ஹேபிட்ஸ் மாதிரி, ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் மாதிரி தான். அந்த மாதிரி ஹேபிட்ஸ்க்கும் நம்ம உட் யூஸ் பண்ணலாம். நான் எப்போதாவது மதுரைக்கு செல்ல விரும்புகிறேன். ஓகேவா? அப்போ இன்னும் அவங்க மதுரைக்கு போகல, நான் எப்பயாவது கண்டிப்பா போகணும் மதுரைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வில்லுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்? ஒரு சப்ஜெக்ட் வரும், அடுத்து வில் யூஸ் பண்ணணும், அடுத்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் போட்டு அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் நம்ம எழுதணும். அதே மாதிரிதான் இங்க வில்லுக்கு பதிலா உட் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான், ஐ, அடுத்து என்ன வரணும்? உட். அடுத்தது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் இங்க என்ன? செல்ல விரும்புறது. ஓகே, அப்ப இது நம்ம ரெண்டையும் சேர்த்து தான் எழுத போறோம்.
ஓகேங்களா? ஐ வுட் எழுதியாச்சு. இங்க வெர்பு வந்து செல்ல விரும்புறது அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுறதுனால ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரும் அப்படின்னா லவ். லவ் டு விசிட். போவதற்கு, செல்வதற்கு இந்த மாதிரி சொல்லும்போது விசிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஐ வுட் லவ் டு விசிட். நான் செல்ல விரும்புகிறேன். எங்க செல்ல விரும்புறாங்க? மதுரைக்கு. அடுத்தது பாருங்க, எப்போதாவது. நான் எப்போதாவது மதுரைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஐ வுட் லவ் டு விசிட் மதுரை சம்டே. எப்போதாவது நான் என்ன செய்யணும்? மதுரைக்கு போகணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் அடிக்கடி தங்கள் தாத்தா பாட்டியை சந்திப்பார்கள். அவங்க அடிக்கடி என்ன செய்யறாங்க அப்படின்னா தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். அவர்கள் அப்படிங்கும் போது சப்ஜெக்ட் தே. அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வுட் யூஸ் பண்ணி. இந்த சென்டென்ஸ்ல verb என்ன அப்படின்னா சந்திக்கிறது தான். தே வுட் விசிட். தே வுட் விசிட். யாரை போய் சந்திக்கிறாங்க? தாத்தா பாட்டியை சந்திக்கிறாங்க. அப்போ யாரோட தாத்தான்னு சேர்த்து எழுதணும். யாரோட தாத்தா? அவங்க தாத்தா பாட்டியை தான் அவங்க போய் பார்க்கறாங்க. அப்போ தேர். ஆப்ஜெக்ட்ல எழுதும் போது தேர். கிராண்ட் பேரண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி. அடிக்கடி நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப்டன். ஓகேங்களா? அவர்கள் அடிக்கடி தங்கள் தாத்தா பாட்டியை சந்திப்பார்கள் அப்படிங்கிறத they would visit their grandparents often. அடிக்கடி போய் பார்க்கறத often அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரவி உடம்பு சரியில்லாமல் இல்லை என்றால் கலந்து கொண்டிருப்பான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? சரியில்லாம இருந்ததுனால அவனால கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லாம சரியில்லாமல் இல்லை என்றால் கலந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா சொல்றாங்க. அவனுக்கு உடம்பு சரியா இருந்தா கலந்திருப்பான் அப்படிங்கிறது தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு கண்டிஷனல்ல இருக்கு. கண்டிஷனல் கிளாஸ்னா நம்ம இஃப் வச்சு தான் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவி தான் நம்மளுக்கு இங்க சப்ஜெக்ட். ஓகே, வுட். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வந்துடும்? வுட். இந்த சென்டென்ஸ்ல கலந்து கொள்றதுதான் verb. சோ அட்டன். கலந்து கொண்டிருப்பான். சோ இது பாஸ்ட் டென்ஸ்ல வர்றதுனால நம்ம அட்டெண்டட் போடுறோம். ரவி வுட் ஹேவ் யூஸ் பண்ணணும். கலந்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றது தான் நம்ம ரவி வுட் ஹேவ் அட்டெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கண்டிஷனல் கிளாஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் இஃப் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லை? ஃபர்ஸ்ட் ஹி. ஓகே, ஏன்னா நம்ம ரவி ஆல்ரெடி எழுதிட்டோம். சரியா? அந்த சப்ஜெக்ட் இங்க வரும்போது நம்ம என்ன எழுதணும்? ஹி எழுதுனா போதும். திரும்ப நம்ம பேர் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து weren't sick. ஓகே, சிக்குன்னு எழுதாம weren't sickன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா இது நம்மளுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸை பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அவனுக்கு உடல்நிலை இது சிக்குன்னா சரியில்லாம இருக்குது. இங்க weren't sick அப்படின்னா சரியில்லாமல் இருந்திருந்தால் அவன் என்ன செஞ்சிருப்பான்? கலந்து கொண்டிருப்பான். அதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ ரவி வுட் ஹேவ் அட்டெண்டட் இஃப் ஹி weren't sick. உடல்நிலை சரியில்லாமல் இல்லை என்றால் அவன் கலந்திருப்பான். இந்த மீனிங் தான். கிட்டத்தட்ட இந்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா எஸ்ஐ சூர்யா டயலாக் மாதிரி இருக்கு. புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். சரியா? இப்போ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸுக்கு will யூஸ் பண்ணுமா would யூஸ் பண்ணுமான்னு சொல்லி நீங்க என் கூட சேர்ந்து ட்ரை பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ டேஸ் ஹெல்ப் யூ வித் யுவர் ஹோம்ஒர்க். நான் உன்னோட ஹோம்ஒர்க்குக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம்? இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா will யூஸ் பண்ணணும். ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ஹோம்ஒர்க். நான் உன்னோட ஹோம்ஒர்க்குக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த will யூஸ் பண்ணணும். அடுத்தது he does visit his friends every weekend. இதுல ஒரு கீவேர்டு இருக்கு, every weekend. every weekendனா ஒரு விஷயம் வந்து என்னது? ரொட்டீனா, அதாவது அடிக்கடி நடக்கிற விஷயம். அந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? எஸ், would வரும். அப்போ he would visit his friends every weekend. அவனோட ஃப்ரெண்டை என்ன செய்யறான்? வார இறுதியில எப்பவுமே அடிக்கடி சந்திக்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, by next year I dash speak English confidently.
ஓகே, அடுத்த வருஷம் நான் இங்கிலீஷை என்ன செய்வேன், கான்ஃபிடென்ட்டா பேசுவேன். இது கீவேர்டு என்னன்னா நெக்ஸ்ட் இயர். ஓகே, அப்போ இது ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா தான், இது வந்து ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா தான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இங்க என்ன போடணும்னா ஐ வில். ஓகே, by next year I will speak English confidently. If I won the lottery I dash by a mansion. அப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு கண்டிஷனல் கிளாஸ்னு. ஏன்னா இஃப் வந்திருக்குது இல்லையா, ஸோ இது கண்டிஷனல் கிளாஸ். அப்போ இந்த கண்டிஷனல் கிளாஸ்ன்னு வந்துட்டாலும் நம்ம என்ன போடணும், would யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் பை அ மென்ஷன். ஓகே, நான் லாட்ரியில் எனக்கு பணம் கிடைச்சிச்சுன்னா அதில் நான் வின் பண்ணிட்டேன்னா என்ன செஞ்சிருவேன், என்னுடைய மென்ஷனுக்கு நான் பணம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் லாட்ரி நம்ம ஸ்டேட்ல கிடையாது, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ டேஷ் அட்டன் த கான்சர்ட் நெக்ஸ்ட் வீக். இந்த சென்டென்ஸ்க்கு வில் வருமா would வருமா அப்படிங்கிறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Did you like this video? Please be like and share it with your friends. Please be subscribe to my channel. This is for easy to find out in my videos. Thank you for watching.